சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்கும் அடுத்த நொடியிலேயே உன் மனச்சுமை குறையும். இது உனக்கான வார்த்தைகள். ஆம் செல்லமே, தவறவிட்டு வருந்து விடாதே. ஒரு நல்ல செய்தி தரப்போகிறேன் உன் சாயப்பா. ஆம், திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகிறது. அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே, வெற்றி உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஆம், இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதற்கான நிகழ்வுகள் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விலக்கிவிட்டேன். உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே? மேலும் என் செல்ல பிள்ளை, நான் எப்போதும் துன்பப்பட செய்ய மாட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துவிடக்கூடாது. முயற்சிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும், நிச்சயம் சாதித்தே ஆக வேண்டும். ஆம் செல்லமே, இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது. நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு. சாமர்த்தியம், திறமை, மாற்றம் என பல வாய்ப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. உனக்குள் இருக்கும் சக்திகளை, திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? உன் எதிர்காலம், உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது. உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும். எட்டாத உயரத்திற்கு செல்லப் போகிறாய் என் செல்லவே. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இதோ நிறைவேறப் போகிறது. எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல். கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். ஆம் செல்லமே, பிறர் வியக்கும்படி, மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் இதோ உன் பெருமையை அறியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. ஆம் செல்லமே, என் செல்ல பிள்ளையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நான் இதோ ஆயத்தமாயிட்டேன். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. ஆம், இந்த நாள் உனக்கு நீ கேட்டது எல்லாம் உன் சாயப்பா உன் கையில் தருவதற்காகத்தான் நான் சொன்னது. இதை கேட்கும் அடுத்த நொடியிலேயே உன் மனச்சுமை குறையும் என்று. இப்பொழுது உனக்கு அந்த மனச்சுமையும் குறைந்துவிடும். எனக்கு உண்டான வார்த்தைகளுக்காக உனக்காகத்தான் நான் கூறுகிறேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும் நேரம் வந்துவிட்டது. நீ சகல சௌபாகியங்களோடு எல்லாம் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். எல்லா விஷயங்களும் நல்லதாகவே உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, மேலும் நான் சொல்வது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையப் போகிறது. என் சாயப்பாவே, எனக்கு சரணாகதி என்று எண்ணி நீ தேடி வந்து விட்டாய் அல்லவா? நானும் உன்னை மனதார என் செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் அல்லவா? உன் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுவதுதானே ஒரு சாயப்பாவின் கடமையாகும். ஆம் செல்லமே, என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன். என் செல்ல பிள்ளைக்கு நீ எதற்காக கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய், அழுகிறாய்? ஏன் என் மேல் கோபமாகவும் இருக்கிறாய்? உன் மனவேதனைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளப் போகிறேன். உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தி விடாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எந்த நிமிடம் நீ என்னை அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் உன் அருகில். என் செல்ல குழந்தை நீ, துவாரகமாக என் செல்ல குழந்தை நீ. கண்ணீரை துடைத்துக்கொள். எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே. உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா?
எதற்காக இப்படி தயங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் கண் முன்னேதான் நான் எப்போதும் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். என் கண் பார்வையிலே தான் நீ இருக்கிறாய். என்னை மீறி உனக்கு எந்த தடங்களும் வராது, எந்த தீங்கும் வராது. உனக்கு நல்லது எது கெட்டது என்று அனைத்தும் நான் அறிவேன். இதோ உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் இனி இஷ்டகாலங்களாகத்தான் மாறப்போகிறது. வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு கண்டு உன் உள்ளமானது கொதித்து போய் இருந்ததல்லவா? இனி என் அன்பினால் உன் உள்ளமானது குளிரப் போகிறது. உன்னை கஷ்டப்படுத்திய மோசமான தருணங்கள் இனி எப்போதும் உன்னை கனவில் கூட தீண்டாது. ஆம் செல்லமே, உனக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களை பல மடங்காக பெருக்கித் தரப்போகிறேன். உனக்கு தீமை தந்து உன்னை காயப்படுத்துகிற விஷயங்களை வேரோடு களைந்து எரிந்து விடுவேன். இனி நீ எதை நினைத்தும் கலங்க தேவையே இல்லை. ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா நான் துணையாக நிழலாக எந்த நேரமும் இருக்கப் போகிறேன் அல்லவா? இது தெரியாமல் நீ என் மீதும் கோபப்படாதே. எப்போதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். உன்னை சகல வசதிகளோடும் வாழ வைக்கப் போகிறேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. நீ எதிர்பார்ப்பதை விட சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். ஆம் செல்லமே, உன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரப்போகிறாய். கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. காத்திரு, பொறுத்திரு. மிக பெரிய அளவில் திருப்பம் ஏற்பட போகிறது. உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். நம்பிக்கை, பொறுமையுடன் நிம்மதியாக இரு என் செல்லமே. உன் சாயப்பா உனக்கான ஆசையை நிறைவேற்றி தொடங்கிவிட்டேன். நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரும் பார். கடன் சுமையாக இருந்தாலும் சரி, அது நோய் நொடியாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உன்னை கூட்டிட்டு செல்லப் போகிறேன். சந்தேகமே படாதே. என்னை முழுமையாக நம்பு. அதற்கு கொஞ்சம் பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. செல்லமே, நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதேபோல்தான் உன்னை விட்டு உன்மேல் அன்பு வைத்திருக்கிற நானும் விலக மாட்டேன். எப்போதும் எதையோ இழந்தது போல கவலை தேய்ந்த முகத்தோடு எல்லாம கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்து வார். என்னதான் நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள்ளே கவலையை வைத்துக்கிட்டு நீ புலம்பி தவித்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ இத்தனை நாளும் நீ வருத்தப்படுகிற பார்க்க முடியாமத்தான் இப்பொழுது உன் கவலைகளுக்கெல்லாம் உன் சாயப்பா முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் செல்லமே, உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நினைவாக்கப் போகிறேன். கூடிய சீக்கிரமே நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சி பெருகப் போகிறது. உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்துவிட்டாய். உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் காட்டிவிட்டதுதானே. இனி உன் பாதையை பார். ஆம் செல்லமே, நேர் வழியாக இருக்கும், அழகான பாதையாக இருக்கும். சுற்று பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும். உன்னை சுற்றி புயலோ புழுதியோ இருக்கவே இருக்காது. அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீ தூங்கும் செல்லும் நேரம் வரையாக அது எல்லாம் நிம்மதியாகத்தான் இருக்கும். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான். ஆம், இதை கேட்டு விட்டாய் அல்லவா? உன் மனச்சுமை குறைந்து விட்டதல்லவா? இதோ இதைதான் நான் சொன்னேன் உனக்கான வார்த்தைகள் என்று. நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.